அண்மை செய்தி தமிழ்நாடு வழக்கின் தீர்ப்புக்கு எதிரான மேல்முறையீடு அல்ல என பிற்பகல் வாதத்தில் உச்சநீதிமன்றம் மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளது. குடியரசுத் தலைவர் கேள்வி வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் பிற்பகல் வாதம் நடைபெற்றிருக்கிறது. சட்ட மசோதாக்களுக்கான கால நிர்ணயம் மீது குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பிய வழக்கில் இன்று பிற்பகல் மீண்டும் விசாரணை நடைபெறுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன். வணக்கம் பால், கூடுதல் விவரம். அதாவது ஆளுநர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு கால நிர்ணயம் செய்த தீர்ப்புக்கு எதிராக ஒன்றிய அரசு உச்சநீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவர் மூலம் கேள்விகளை எழுப்பியிருந்தது. இந்த வழக்கில்தான் 4வது நாளாக இன்று வாதங்கள் நிறைவுற்றிருக்கின்றன. இன்றைய தினம் ஒன்றிய அரசு தரப்பிலும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அப்போதுதான் உச்ச நீதிமன்றமானது தமிழ்நாடு வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிரான மேல்முறையீட்டு மனு அல்ல, அதன் மீதான வாதங்கள் அல்ல என்று மீண்டும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கினுடைய விசாரணை தொடங்கும் போதும் இந்த தீர்ப்பு இதனால் மாறப்போவதில்லை என்பதை குறிப்பிட்டிருந்தது. அதனை மீண்டும் இன்று தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் ஒன்றிய அரசு சார்பில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களான மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிசா, ஹரியானா, சத்தீஸ்கர், கோவா, புதுவை மாநிலங்களை சேர்ந்த வழக்கறிஞர்களும் ஒன்றிய அரசுக்கு ஆதரவான வாதங்களை முன்வைத்தார்கள். அப்போது நீதிபதிகள் ஒரே மாதிரியான வாதத்தை பல வழக்கறிஞர்கள் முன்வைத்தால் அது சரி என்று ஆகிவிடாது என்று கூறினர். அது மட்டுமல்ல, மசோதாக்களுக்கு மசோதாக்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் அதற்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்பதை மீண்டும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தினர். இன்று காலை நடைபெற்ற வாதங்களின் போதும் பல்வேறு கேள்விகளை உச்சநீதிமன்றம் ஒன்றிய அரசுக்கு எழுப்பியிருந்தது. குறிப்பாக 2வது முறையாக ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டால் அதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிப்பதை தவிர வேறு வழி இல்லை, குடியரசுத் தலைவருக்கு மீண்டும் அழுப்ப முடியாது என்கிற தமிழ்நாடு அரசினுடைய வாதத்திற்கு ஒன்றிய அரசினுடைய பதில் என்ன என்ற கேள்வியையும் எழுப்பியிருந்தார்கள். இன்று பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்போது வழக்கு நாளை மறுநாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் வாதங்களை தொடர இருக்கின்றன. தகவலுக்கு நன்றி பால்.